வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். தளபதி விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் சக்சஸ்ஃபுல்லாக முதல் வருஷத்தை முடிச்சுட்டு 2வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்காங்க. நேற்று February 26, 2025 மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு விழா எடுத்தாங்க மகாபலிபுரம் பக்கத்தில் பூஞ்சேரியில். பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஏன் ஒரு சிரிச்சுட்டே நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது. ரொம்பவே நம்ம மக்கள் சார்பில் பேசினாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தோட பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பாசிட்டிவாக அமைஞ்ச ஒரு விஷயம். சில நெகட்டிவ்ஸும் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்குல்ல. விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும், விஜய் நல்லவரா கெட்டவரா, விஜய் இலுமினாட்டி ஏஜென்ட்டு, கிறிஸ்டியன் மிஷினரியோட ஏஜென்ட்டு, அது என்னது கார்பரேட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, அது இதுன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். எல்லாத்துக்கும் அங்கே பதில் இருந்துச்சு. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, ஜான் துரைராஜ், புசி ஆனந்த், இவங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் அங்கே பதில் சொன்னாங்க. அப்புறம் அந்த அவங்களுடைய கொள்கை தலைவர்கள், அஞ்சலி அம்மாள் ஆகட்டும், அவங்களுடைய கொள்கை தலைவர்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு கௌரவிச்சது. அப்புறம் அந்த தளபதி பயிலகங்கள் அங்கே படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள்ல இருந்து அதில் டாப்பர்ஸாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை கூப்பிட்டு கௌரவிச்சது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக மத்திய மாநில அரசாங்கங்களை ஸ்ட்ரெயிட்டாக தாக்குனாங்க அப்படின்னே சொல்லலாம். தைரியமாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மொழியை வச்சு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹிந்தி பாலிடிக்ஸ், நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன் அப்படின்னு நம்ம ஒரு காமன் மேன் இப்போ டீ கடையில் உட்காந்து நம்ம பேசுகிறோம், இல்லை வீட்டில் உட்காந்து அரசியல் பேசுகிறோம் இல்லையா. ஸோ இப்படி நமக்கு என்ன பர்ஸ்பெக்டிவ் இருக்குமோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல விஜய் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு விஜய் பிடிக்குங்கிறதுனால நான் இதை சொல்லலை. கண்டிப்பாக பொதுவாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எவல்யூஷன் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக பரிணமிச்சிட்டு இருக்கிறாரு ஒரு அரசியல் ஸ்பீச்சுக்கெலாம். இன்னும் கூட முழுமை அடையலை, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆதவ் அர்ஜுனா பேசும்போது ரொம்பவே நல்லா பேசினாரு. அப்புறம் ராஜ்மோகன் அப்படின்னு அவரும் நல்லா பேசினாரு. அவரும் துணை பொதுச் செயலாளர் தான், அவரும் நல்லா பேசிட்டு இருந்தாரு. நல்லா பேசினாருன்னா கரண்ட் அஃபேர்ஸோட இப்போ அப்பா அப்படின்னு சிஎம் அவர்கள் தமிழக இளைஞர்கள்லாம் என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியே விட்டாரு. அதில் விஜய் மாதிரியே ஒயிட் ஷர்ட்டு ப்ரௌன் பேண்ட் போட்டு உட்காந்து பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதையே அவங்க கிண்டல் பண்ணாங்கன்னும் போது ஒரு மரியாதை குறைவாலாம் இல்லாமல் அவங்க அதை ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. ஆதவ் அர்ஜுனா பேசும்போது முதல்வரே உங்கள் ஃபேன் தான், உங்கள் ட்ரெஸ் கோட் அப்படியே ஃபாலோ பண்ணுறாருன்னு சொன்னார். அப்புறம் போலி அப்பாக்களுடைய காலம் இது அப்படின்லாம் அங்கே பேச்சு வந்தது. அப்புறம் அவங்க பேசின பிகே பிரசாந்த் கிஷோர், நேஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நமக்கு தெரியும், நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அந்த பிகேங்கிறவர் பீகாரில் இப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு. அந்த கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் ஒரு நட்பு முறையில் வந்ததாக சொன்னாலும் அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸும் விஷனும் இவங்க கட்சிக்கு பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மேடை ஏற்றி பேச வச்சாங்க. அவரும் ரொம்ப ட்ராமாட்டிக்காக சில விஷயங்கள் பேசினாரு. தன்னை தோனியோட கம்பீட் பண்ணி பேசினாரு. தோனி எப்படி சிஎஸ்கேக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ, தமிழ்நாட்டில் பாப்புலராக இருக்காரோ, அந்த மாதிரி நான் டிவிகேக்கு ஹெல்ப் பண்ணி தமிழ்நாட்டில் நான் தோனி விட பாப்புலர் ஆகி காட்டுறேன், நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது தமிழில் பேசுகிறேன், இதெல்லாம் பேசினாரு. அங்கே அவங்க எல்லாருக்கும் அறுசுவை உணவு பகிரப்பட்டது. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். முக்கியமாக அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு அவங்க பேசினாங்கங்கிறதுல உண்மை இருக்குது. அதில் சக்ஸஸும் ஆயிருக்காங்க. நெகட்டிவ்ஸ் பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்குது, அதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். அப்புறம் விஜயினுடைய ஸ்பீச்சில் குறிப்பாக பிஜேபி இந்த மொழி திணிப்பு விஷயத்தில் அவர் பேசின விஷயமாகட்டும், இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறதுக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை, இதை பற்றிலாம் கூட அவர் பேசினார். இன்டைரக்டாகவும் பல விஷயங்கள் பேசினார், டைரக்டாகவும் சில விஷயங்கள் பேசினார். சில பேருக்கு அது எரிச்சலை கொடுக்கும். முக்கியமாக உரிமையில் நம்மளே கூட நம்ம சேனலில் பேசியிருக்கோம். ஒரு சிஎம் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஓட்டு போட்ட உங்களுக்கு ஓட்டு போடாத எல்லாருடைய பிரதிநிதியும் தான். எல்லாருடைய வெல்பீயிங்க்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. உங்கள் கட்சிக்கு நீங்கள் தான் பெரிய ஆலமரமாச்சே, 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் கட்சின்றீங்கல்ல, நீங்கள் இப்படி ஒருத்தரை பார்த்து பயப்படுறீங்க அப்படிங்கிறத தான் விஜய் டீசெண்டாக கேட்டிருந்தாரு. என்னன்னா, திடீர்னு ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்துட்டானே, இவனை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும், மக்களுடைய குரலாக ஒருத்தன் ஒழிக்க ஆரம்பிச்சிட்டான். இத்தனை வருஷமா நாம ஒரு சில பொய்கள், ஒரு சில திரைமறைவு வேலைகளை வச்சுட்டு நாம
நம்ம ஓட்டை வாங்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு மக்களுடைய வாய்ஸா மக்கள் என்ன பேசுறாங்களோ அதே மாதிரி ஒருத்தன் பேசுறான். ஸோ மக்களுடைய கவனம் ஃபுல்லா மக்களுக்கு இவ்வளோ பிடிச்ச ஒருத்தன் அரசியலுக்கு வந்துட்டானே அப்படிங்கிறத விஜய் உணர்ந்திருக்கிறார். நாம உணர்றோம். விஜய் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒருத்தரா இருக்கிறார். ஹேட்டர்ஸும் இருக்கிறாங்க. ஹேட்டர்ஸ் இல்லாம விஜய் வளரல. இன்னைக்கும் இருக்கிறாங்க, அரசியல்லையும் இருக்கிறாங்க. பல நடிகர்களுடைய நம்ம கூட போன வீடியோல பேசியிருந்தோம். கமல்ஹாசன் சாரை வந்து பகச்சிக்க வேண்டாம், அவங்களுடைய ரசிகர்கள் கமல் ரொம்ப தன்மையாக தான் விமர்சிச்சிருக்கிறாரு. ஸோ அதை வந்து ரொம்ப மோசமாக தரக்குறைவான வார்த்தைகள்னால, தரம் தாழ்ந்த வார்த்தைகளால விமர்சிக்க வேண்டாம்ன்றது தான் நம்மளுடைய போன வீடியோ, 2 நாளைக்கு முன்னாடி பண்ண வீடியோ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜய் பேசினது அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு ஆக்கப்பூர்வமாக தான் நிறைய பேசினார். ஆனால் நக்கலா பேசினார். விஜய்க்கே உரிய ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, நிறைய படங்கள்ல சச்சின் தொடங்கி பல படங்களும் ஒரு நக்கல் பாடி லாங்குவேஜ் இருக்கும்ல, அதை அரசியல் மேடையில் பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி பரந்தூர்ல பேசினப்போ அப்படி பேசல, அங்க மாநாட்டில் பேசினப்போ அப்படி பேசல, நம்ம வி சாலையில பேசினப்போ. ஆனா நேத்து வந்து அது வந்து ஒரு 50-50 தான் நான் சொல்வேன். சில சீரியஸான விஷயங்களை நீங்க ரொம்ப ஹைப்பரா கத்தாம லைட்டர் நோட்ல எடுத்துக்கும் போது அது வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டை அது ஏற்படுத்தும். வெறும் கத்துறதன் மூலமா எதுவும் நடக்காது அப்படின்னா கூட ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாசிசம், நம்ம பாயாசம் அப்படின்னு சொல்லி, பாசிசம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், பாயாசம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியுங்கிறது தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு. இதுல நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. எனக்கும் கூட சின்ன விமர்சனம் இருக்கு. எப்படின்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே டிஎம்கே பிஜேபின்னு சொல்லுங்களேன், என்ன ஆயிட போகுது? கேஸ் வந்துருமா? அதாவது வழக்கு பாஞ்சிரும் இல்லையா? டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறீங்க, இல்லை பிஜேபிக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி டெக்னிக்கலான சட்ட ரீதியான சிக்கல்கள் எதுவும் வராது அப்படிங்கிற அடிப்படையில் பேசினதா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி பேசியிருந்தா தேவையில்லை. ஏன்னா நீங்க ஒரு கட்சி தலைவர், பல கோடி தொண்டர்களுடைய, பல லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய தலைவர். உங்க மேல ஒரு வழக்கு வந்தா கூட அதை நீங்க லீகல் டீம் வச்சிருக்கீங்க, நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு போகலாம். என்னுடைய ஒரு விஜய் ரசிகரா நான் சொல்றேன், அரசியல்லாம் பெரிய நாலேஜ் நமக்கு இல்லை. இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கே பெருசா அரசியல் தெரியலங்கும் போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா தானே கத்துக்கிறாரு. அப்போ அவருக்கு நாம ஒரு ரசிகனாவோ இல்ல பொதுமக்களாவோ நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணலாம்ல, அந்த அடிப்படையில் நான் இதை சொல்றேன். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுடைய பேச்சினுடைய துணி வந்து இன்னும் சீரியஸா இருக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து நீங்க வந்து இந்த ஹேஷ்டேக் பத்திலாம் பேசுனதெல்லாம் கரெக்ட். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க, கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடின்னு. என்ன நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறோன்னு பார்க்க நாங்கள் நம்பணுமா? இதெல்லாம் சரிதான். இப்போ நீங்களும் நானும் ஒரு வீட்டில், உங்கள் வீட்லேயே என் வீட்லேயே உட்காந்து பேசும்போது நம்ம அப்படி பேசலாம். ஆனால் மேடை நீங்கள் வரும்போது நீங்கள் யூ ஆர் அ ட்ரேட்மார்க். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஆணித்தனமாக, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, இன்னும் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, ஆமாம் நாங்கள் தான் இனி நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், உங்களை கேள்வி கேட்போம் அப்படின்னு ஒருவேளை தோத்து போனால் கூட நான் எதிர்கட்சி தலைவராக உங்களுக்கு கேள்வி கேட்பேன். நீங்கள் சர்க்கார் படத்தில் ஒரு டைலாக் கூட வரும். எஸ், சினிமாவில் இருக்கிறத வச்சு ரியல் லைஃப் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எதிர்க்க ஆளே இல்லைங்கிறது தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறது அந்த படத்தில் முருகதாஸ் அவர்களால் கன்சீவ் பண்ணப்பட்ட ஒரு டைலாக். அதையே கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். எதிர்க்க ஆள், இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. இன்னும் கொஞ்சம் உங்களை சீரியஸாக எடுத்துக்கணும். ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் தரப்பில் ஆகலாம், பொதுமக்கள். அதாவது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, எளிய மக்கள் தான் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க, எளிய மக்களுக்கான கட்சி தான் இது. எஸ், ஆனால் எளிய மக்கள் மட்டுமே இல்லை, மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ், ஏன் இன்னும் கூட அதுக்கும் மேலே எக்கனாமிக்கலாக ஹையராக இருக்கிறவங்க கூட உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ஓட்டு போட விரும்புவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு பாலிசி டிசிஷன் மேக்கர்ஸாக, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கிறவங்க உங்களை சீரியஸாக எடுத்துக்கணும்னா உங்களுடைய ஸ்பீச்சில் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டிக்கல் ப்ரொஃபஷனலிசம் இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. விஜய் ரசிகர்கள், நம்ம டிவிகே நண்பர்கள், தோழர்கள் யாருக்காவது நான் சொல்றதுல உடன்பாடு இருக்கா, இல்லை நீ ரொம்ப ஓவரா பேசுற, அவருக்கு தெரியாதா எப்போ பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் சாரி. இன்னொரு மற்ற விமர்சனங்கள், வெளியே வந்து பவுன்சர்ஸ்னுடைய அட்டகாசம் ஜாஸ்தியா இருக்குது, பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு பே மாதிரி ஒரு இடம் மாதிரி ஒதுக்கி இருக்கோம், அதை தாண்டி அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போகும்போது நாங்கள் தடுத்தோம், நீங்க இந்த பக்கம் வந்தீங்க தடுங்க. ஆனா நீங்க குமுதம் மாதிரியான, குமுதம் வந்து விஜய் எவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு மூஞ்சியை காசு கொடுத்து பார்க்கணுமான்னு கேட்ட குமுதம் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது குமுதம் தான். அந்த குமுதம் ரிப்போர்ட்டர் இளங்கோவன் அப்படிங்கிறவர் நேற்று அங்கே பவுன்சர்களால் தாக்கப்பட்டிருக்காரு. அது வீடியோலாம் நம்ம பார்த்தா அது தப்பு தான். அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தும்போது சிட்டிக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகலாம். நீங்கள் மகாபலிபுரம் பூஞ்சேரிங்கிறது இந்த கான்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தெரியல, அங்கே தான் நடந்தா எனக்கு சரியாக தெரியல, அங்கே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட சிட்டிலேருந்து 60-70 கிலோமீட்டரு.
ஸோ அங்கே நடக்கும்போது அந்த இம்பாக்ட் அந்த லைட் டெலிகாஸ்ட்னால மட்டும்தான் எல்லாருக்கும் வந்து சேர்ந்தது. இல்லைன்னா சிட்டிக்குள்ளே பெருசாக அது ரீச் ஆகிருக்குமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, அதனால ஈசிஆர்லேயும் ஓஎம்ஆர்லேயும் ஏற்பட்ட டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, கொஞ்சம் இன்னும் திட்டமிடுதல் ப்ராப்பராக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம மேலே எந்த குறையும் எவனும் சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு நாம் இப்போ வளர்ந்துட்டு போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அந்த ஈவெண்ட்லேயே என்னென்னா, பிஎல்ஏ பற்றி பேசினது, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பற்றி பேசினது. நாங்கள் இருக்கிற 69,000 வாக்குச்சாவடிகளுக்கும் நாங்கள் பூத் ஏஜென்ட் போடுறோம், அப்போ தெரியும் தமிழக வெற்றி கழகம் எவ்வளோ பெரிய கட்சின்னு அப்படின்னு சொன்னதுலாம் ஒரு ஸ்ட்ராங் சல்யூட். அதுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு லீடர் கிட்டேருந்து வரும்போது அவங்களுக்கு இருக்க கேடர்ஸ் தொண்டர்களுக்கும் அது அந்த உற்சாகம் பரவும். நடுவில் எஸ், விஜய்க்கே உரிய பாணி அது. நானும் அதை ரசித்தேன், அந்த ஃபன்னியாக பேசினது. பாசிசம் பாயாசங்கிறது இதெல்லாம் வந்து, அப்புறம் பிரச்சனைகள் வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறேங்கிறது, இதெல்லாம் சூப்பராக இருந்தது. அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரியாரை பற்றி ஒன்று பேசுவான், பெரியாருக்கு எதிராக நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்கள அதை வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்வீங்க, நீங்கள் வந்து அவருக்கு பணக்கொழுப்புன்னு நீங்கள் சொல்வீங்க, அப்போ அதை வச்சு உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவோம். எதுக்கு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஓகே. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை, இதெல்லாம் எங்களுடைய கொள்கை கிடையாது, எங்களுடைய நோக்கம். நேற்று ஆதவ அர்ஜுனோட ஸ்டேட்மெண்ட் அப்படி இருந்தது. நான் வந்து விஜய் ரசிகர் தான், விஜய் தான் இந்த கட்சியினுடைய தலைவர்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்ட மாதிரி நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஆதவர்ஜனுடைய ஸ்டேட்மெண்ட்ல அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னு நான் சொல்றேன். விஜயை விட அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல அந்த ஸ்ட்ரென்த் இருந்தது. நாங்கள் எங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதா நீங்க யூடியூப்லலாம் பேசுறீங்க, தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, ஜான் துரைராஜ், அப்புறம் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், எங்களுக்குள்ளலாம் சண்டை நீங்க பேசுறீங்க, வேற வேலை ஏதாவது இருந்தால் போய் பாருங்க, நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கோம், கிளியராக இருக்கோம், இந்த ஆட்சியை வெளியேற்றுறது. விஜய் பேசும்போது இன்னொன்று ஒன்று சொன்னார், இந்த பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஆட்சியில இருந்துலாம் சொல்லலை, அரசியல்ல இருந்தே வெளியேற்றுறது தான் எங்கள் நோக்கம்னு சொன்னார். அதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படி தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி. ஆதவ் பேசுனது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணேன். யாராவது தளபதி ரசிகர்கள் கோச்சிக்காதீங்க, ஃபேக்டை ஹானஸ்டாக சொல்லணுங்கிறதுக்காக இந்த சேனல். மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம். இன்னொரு புதிய காணொலியில் சந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம் முடியும் வரை. நன்றி.